நான் சொல்றேன், இன்னைக்கு இந்தியாவில் சபை பலம் உள்ளதா இருக்கிறது. நான் நார்த் இந்தியா டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். எல்லா ஊருக்கும் போயிருக்கேன், எவ்ரி ஸ்டேட்டுக்கு போயிருக்கேன். நான் சொல்வேன், சவுத் இந்தியா விட நார்த் இந்தியாவில் தான் சபை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க சபை எண்ணிக்கையில் அதிகம். அதாவது ரொம்ப வார்த்தை, உங்களை மாதிரியெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் வார்த்தையெல்லாம் தெரியாது. சாதாரண சத்தியம் பேசினா அவங்களுக்கு ஆணு பார்ப்பாங்க. ஆனா உள்ளான மனுஷன்ல அவங்க ஸ்ட்ரென்த் இருக்கு பாருங்க. இயேசுவை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு அவங்களை கண்டா பலருக்கு பயம். கிறிஸ்துவினுடையவர்களை கண்டால் சாத்தானுக்கு பயம். அதனால மனுஷரை தூண்டி விட்டு நமக்கு விரோதமா எழுப்புவான். அல்லேலூயா. இனிமேல என்ன செய்ய போறீங்க? போராட்டத்தை கண்டா பயப்பட போறதில்ல. போராட்டத்தை கண்டா மார்பை தட்டிட்டு சொல்லணும், பிசாசுக்கு என்ன பார்த்து பயமா இருக்குப்பா, பிசாசுக்கு என்ன பார்த்தா பயமா இருக்கு. அதனால என்ன செய்யறான்? சூழ்நிலைகளை கொந்தளிக்க வைக்கிறான், சுத்தி இருக்கிறவங்கள கொந்தளிக்க விடுறான். ஆனா நான் அடிமை இல்லை, நான் ஆள பிறந்தவன்.